ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காக்காச்சி மாஞ்சல் போமா. நண்பர்களே, இன்றைக்கி எஸ்டேட் வந்திருக்கோம். மாஞ்சோலை எஸ்டேட். ஒரே சந்தோஷம். நிறைய பேர் உங்களுக்கு வா. என்னம்மா? அம்மா பறிச்சு தட்டா? இது வேணும் பப்பு. இது கலைச்செடி, லண்டானா கேமரா. இப்படி இருக்கும் நண்பர்களே கலைச்செடி. எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் காடு இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிடிங்கி போட்டுருங்க. ஏன்? அம்மா இது கலைச்செடி, இது காட்டை அழித்திடும். வயலில் கலைச்செடி மாதிரி இது காட்டுலேயே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ், காட்டுக்கே கேன்சர். என்னவா போ. ரெட் கலர் செடியா? இது கக்கா செடி. ஏக அப்படி சொல்கிறேன். சரிவா சரிவா. உங்களை வித்த காமிச்சிட்டு இருக்கோம். பாப்பா விட்டுட்டு போயிருமா உன்னை? சேட்டை பண்ணுற விட்டு. ஆனைக்குட்டிலாம் வரும். ஆனைக்குட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஆனைக்குட்டி வரும். வேணுமா? வேணும். ஆனைக்குட்டி நைட்டு கூட ஆனைக்குட்டி கூட விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மாஞ்சோலைக்கு மேலே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதான் எஸ்டேட்டு வீடுகள் நண்பர்களே. இல்லை எஸ்டேட்டு வீடு. இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் வீடு. சம்மன் இருக்கா இருந்து பார்க்கறதுக்கு. அது பைன் பைன் மரம் நினைக்கும். பைனா தைல மரமா? தைல மரம் நினைக்கும். தைல மரத்தை விட இன்னொரு இது அந்த ஊட்டியில் இருக்க தைல மரம் இல்லை, இது வேற ஏதோ தைல மரம். கல்லு வரைக்கும் வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே உள்ளது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த ரோட்டில் போய் காக்காச்சி போக போகிறோம். அப்படியே மேலே போகணும். ரோடை பார்த்தீங்களா மோசமாக தான் இருக்கும். கல் ஆடுமா போய் எடுத்து வச்சுக்கோ. இங்கே போய் கக்கா கிடக்கு, கரடி கக்கான்னு நினைக்கிறேன். கரடி கக்கா நண்பர்களே. ஏதோ பழஞ்சாட்டு இருக்கு. என்ன பழண்டி அது? அது கொட்டை இருக்கு பாரு. அது இது நாவல் பழம் கொட்டைகள். ஓஹோ, கரடி என்னன்னு பார்க்க வேண்டாமா? போகும்போது எது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம ஆராயணும். ஓஹோ, திடீர்னு போகிற வழியில் விலங்குகள் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன விலங்குகள் இருக்குன்னு முன்கூடியே தயாராகிட்டு போகணும். என்ன பப்பு? அது கக்கச்சி. நடந்தெல்லாம் போக முடியாது, அதாவது விலங்குகள் வந்துடும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், இந்த ஏற்றத்துலேயே ஒரு 4 கிலோமீட்டர் ஏற்ற வேண்டி இருக்கும். பக்கத்தில் இருக்கும்னு நினச்சேன். தூரமாக தான் இருக்கும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து காக்காச்சி கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். போவோம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இடத்துக்கு போவோம். போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ணும். என்ன பப்பு? அம்மா சூப்பரான பிரியாணி வரை செஞ்சுட்டாங்க. பிரியாணி போ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சரிம்மா.
ரோட்டில் டியோ வச்சு போயிட்டுருக்கேன் நண்பர்களே. டியோவே ஆஃப் ரோட் வண்டியாக ஓட்டிட்டு இருக்கோம். மேலே போக போக செம்ம கூலிங்காக இருக்கு. பிள்ளைய குட்டி நாய் மாதிரி கத்திட்டு கிடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்தை பார்க்குற மாதிரி இருக்கா? ஆனால் மேட்டுப்பாளையம் கிடையாது. ஓகே போதும். இதை காட்டு. இந்த நேராக காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கவனமாக போகணும். வனவிலங்குகளுக்கு ஆபத்து விளைய வைக்காமல், காட்டுக்கும் ஆபத்து விளைய வைக்காமல் போகணும். ஆமாம், எந்த ஒரு தீங்கும் வனத்துக்கு வந்து விளைவிக்காமல் நம்ம போகணும். ஃப்ரெண்ட்ஸ் யானைலாம் போயிருக்காங்க. கீழே சாணி கிடக்கு. 2 நாளுக்கு முன்னாடி போட்டுப்பாங்க நினைக்கிறேன். மலையில் நஞ்சிருச்சு. இடத்த பார்க்க வந்து ஓஹோ, எங்கெங்கே சாணி கிடக்கு பார்க்க வந்து. அதெல்லாம் பார்க்கணுங்களா? அதெல்லாம் பார்த்தா தான் என்ன கிடக்கு, எப்படி நம்ம போகணுன்னு கண்டுபிடிச்சி போக முடியும். நீ யானை வந்தால் என்ன செய்வேன்? யானை வந்தால் அவங்க வீட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம், அதனால் இவங்களை வழி விட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கணும். கெஸ்ட் மாதிரி நடந்துக்கணும். ஏதோ அடுத்த வீட்டில் போய் நம்ம ஓனர் மாதிரி நடந்துக்க கூடாது, சமைச்சி விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கார்ல அவர் தான் கோபாலு. 6 மாதமாக இவர் தான் போயிட்டு அடிச்சிட்டு இருக்காரு தனியாகலாம். இந்த ஒரு பஸ்ஸாக ஓடுது ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்படி காட்டு, எப்படி தெரியுது? 7 கடல் 7 மலை. அங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம கீழே, அந்த டவர் போட்டிருக்காங்களா, அங்கேருந்து வந்திருக்கோம். ஆமாம், அங்கேருந்து ஏறி 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 வந்திருக்கோம். அந்த வீடு தானே தான், அங்கே தான் வந்திருக்கோம். அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம ஏறி ஏறி. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும்ட்டு தெரியவில்லை. எத்தனை மலைகள் இருக்குது. டூர்னு கேட்டெல்லாம் 7 கடல் 7 மலையை தாண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். போவோம். பக்கத்தில் இருக்க மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நண்பர்களே. 10 மணிக்கு கிளம்பி 1 மணி ஆகிடுச்சு. இது எவ்வளோ ஸ்பெஷலான இடம். சீக்கிரம் போக முடியுமா? புதையல் கிடைக்க லேட்டாகும், ஆனால் கிடைச்சா சூப்பராக இருக்கும். போவோம் நண்பர். ஃப்ரெண்ட்ஸ், காட்டின் ஓசையை கேளுங்க. இப்படி இப்படி கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கைத்து கட்டில் போட்டு வரேன்னா அருமையாக இருக்கும். உட்காந்து தூங்கிக்கிட்டாரியா? யானைகள் சமைட்டி விடும். இங்கே இருந்துக்கிறியா? ஓ சரி போவோம். அப்படியே கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்குங்க. அதுக்குள்ளே நாங்கள் காக்காச்சி போயிடுவோம். அங்கே சந்திக்கலாம்.